பூனையின் வீடு. மகனுக்கு பூனை பிரியம். இப்போதெல்லாம் பூனையை படிக்கிறான், புத்தகம் திறப்பதே இல்லை. இப்போதெல்லாம் பூனையை படிக்கிறான், புத்தகம் திறப்பதே இல்லை. ஒரு பூனை 4 பூனையாகிவிட்டது. அவனுக்கும் மனைவியை போல் கருப்பு பூனையை பிடித்திருக்கிறது. பூனைக்கு உணவூட்டுவது, தலை சீவுவது, தூக்கி சுமப்பது, உறங்க வைப்பதென மகிழ்ச்சியோடு நகர்கிறது அவன் வாழ்வு. முன்பெல்லாம் 2 சக்கர வாகனத்தின் இருக்கை செல்ல பூனைக்கு உறங்குமிடமாய் இருந்தது. மகனின் செல்லத்தில் எமது படுக்கை அறையே இப்போது பூனைக்கும் படுக்கை அறை. பூனை முடி ஆரோக்கியத்திற்கு நல்லதல்லவென பூனையை துரத்தினால் கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது. பூனையோடு அவன் வெளியேறி விடுகிறான். பீரோவை அடைத்து வைக்காவிட்டால் பீரோவுக்குள்ளேயே பகல் தூக்கம். புத்தக அறையில் ஒளிந்து விளையாடுகிறது புத்தகத்தோடு என் பூனையும் ஒரு புத்தகமாக. காலையில் அவசரமாய் எழுந்து அவசரமாய் கடன் முடித்து பள்ளிக்கூடம் நோக்கி திரும்புகையில் வெளியே வருவதில்லை பூனை. கட்டாயப்படுத்தி தூக்கி வெளியே விட்டால் ஏதோ வழியில் உள்ளே நுழைந்து விடுகிறது. பகலில் தான் பூனைக்கு சுதந்திரமாய் இருக்கிறது என் வீடு. பூனையால் வீடு அசிங்கமாகிறது என்ற போது கடுத்த முகத்தோடு மகன் தடித்ததொரு வார்த்தை சொன்னான். பூனையால் வீடு அசிங்கமாகிறது என்ற போது கடுத்த முகத்தோடு தடித்ததொரு வார்த்தை சொன்னான் மகன். அப்பா, இது பூனையின் வீடு. அப்பா, இது பூனையின் வீடு.